அனைவருக்கும் வணக்கங்க. இது வந்து நார்த்தங்காய். ஃபஸ்ட்டு வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் அந்த மாதிரி செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் ஒரு சிலர் வந்து நார்த்தங்காய் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. இது எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கிடச்சிச்சு. இது போடுறதுக்கு எனக்கு டப்பா கிடைக்கல. அதாவது சின்ன டப்பாவாக தான் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கினேன். இது அளவு பத்தலை. இப்போ எக்ஸ்ட்ரா போடுறதுனால புதுசாக இப்போ 2 டப்பா வாங்கியிருக்கிறேன். இது வந்து முத்தநாயக்கம்பட்டியில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. 160 ரூபா வருது ரேட்டு. ப்ளஸ் இதோட ஒரு பூந்தொட்டி. இதில் தண்ணி ஊற்றினா லீக் ஆகாத இருக்கிறதுக்கு ஒரு பிளேட் ஒன்று கொடுத்தாங்க. நல்லா இருக்குது. ஊறுகாய் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு இந்த டப்பா 2ம் வாங்கியிருக்கிறேன். கலர் நல்லா இருக்குதுங்களா. இது வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது எங்கக்கிட்ட காசு, கோயிலுக்கு போகும்போது காசு ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க கையில் முடிஞ்சது அதையெல்லாம் ஒரு 300 ரூபா கிட்டக்க சேர்ந்தது. அதை வச்சு சரி அவங்க ஞாபகமாக எனக்கு ஏதாவது வாங்கணுன்ட்டு இருந்தது. சரி என்கிட்ட ஊறுகாய் போட டப்பா இல்லாதனால இந்த டப்பா பெருசாக கொஞ்சம் வாங்கிக்கிட்டால் நம்மளுக்கு ஊறுகாய் போட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நான் வாங்கிட்டேன். இது வந்து நார்த்தங்காய் சட்டியில் இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்துலலாம் போட்டோம்னா, சில்வர் பாத்திரம் போட்டோம்னா அது துருப்பிடிச்சிரும். பாத்திரம் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். சட்டியில் போட்டாலும் ஒரு 2 நாள் 3 நாள் தான் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பூசண முடிச்ச மாதிரி ஆயிடுது. அது நாங்கள் ட்ரைனிங் எடுத்த இடத்துல கேட்டதுக்கு மேடத்திட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க பிளாஸ்டிக்லேயே நல்ல குவாலிட்டியாக இது வாங்கி ஊற வச்சா அது எதுவும் ஆகாதுங்கம்மா, பூரணம் முடிக்காதுன்னு சொல்லி ஐடியா கொடுத்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கியிருந்தோம். நல்லா இருக்குதுங்களா டப்பா. எலுமிச்சங்காய் இது சிறுசாக அறுத்து போட்டு 7 to 10 நாள் நல்லா உப்புலேயே ஊற வச்சு அதுக்கப்புறம் தாளித்து சாப்பிட்டா ரொம்ப சத்து. எலுமிச்சங்காயை விட நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லா இருக்குதுங்களா.